அவசரமாக டக்குன்னு ஒரு சிக்கன் கிரேவி பண்ணணுன்னா மேரினேட் எதுவும் பண்ணாமல் மசாலா எதுவுமே வறக்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி இப்படி எது கூடனாலும் சூட் ஆகக்கூடிய ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு 1/2 கிலோ சிக்கன் நல்லாவே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம மேரினேஷன் பண்ண போகிறது கிடையாது, நம்ம டக்குன்னு சேர்ப்பணும். ஸோ அதனால் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வதக்கும் இல்லையா, ஸோ அந்த டயத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் கிடைக்கும். அந்த டயத்தில் கூட நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் மேரினேஷன் ஆனால் சிக்கன் எல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் 1/2 மணி நேரம் முன்னாடி மேரினேஷன் பண்ண போகிறேன்னா கூட பிரச்சனை கிடையாது, நீங்கள் மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஹோல் ஸ்பைசஸ் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கண்டிப்பாக மறக்காமல் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக கமகமன் கிடைக்கும். ஒரு நட்சத்திர சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வரணும். புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1.5 கப் அளவு வெங்காயம், அதாவது ஒரு 4லேருந்து 5 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி திக்காகவும் கிரேவி ரொம்ப நிறையாவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும், அந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா ப்ரௌன் கலருக்கு இந்த மாதிரி டர்ன் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறோம். நான் அன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போத வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். ஸோ மெயின் வெங்காயம் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வந்து வெந்து வருதோ அந்த அளவுக்கு நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 குட்டி தக்காளியை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். காரம் ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாயும் கீரி சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி கூட கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லியழகம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆகிறது வரைக்குமே நல்லாவே அந்த வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் போல் அந்த தக்காளி நல்லாவே மசியணும். அந்த அளவுக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு எல்லாமே. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, ஊற வச்சோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். எனக்கு சுமார் வந்து வெங்காயம் கட் பண்ணி அதை வதங்கினதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கிடச்சிது. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளாவே நமக்கு லைட்டாக வந்து சிக்கன் ஊறி இருக்கும். ஸோ அதுவே போதும். இப்போது நம்ம ஆல்ரெடி காரம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் தேவைப்பட்டால் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி காரம் சேர்த்துருக்கனால சேர்க்கலை. இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து சைடு கேப்பில் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக வந்து ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சாஜிரா வந்து சேர்த்துக்கோங்க. சாஜிரா சேர்க்கறதுனால நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கசகசா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 அல்லது 4 முந்திரி பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி. ஸோ இப்போ ஒரு வாட்டி நம்ம வந்து மூடியை திறந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே நம்ம வந்து சேர்க்கலை. ஸோ அதாவது லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மூடி போட்டால் தான் நம்மளுக்கு சிக்கன்லேருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியில் வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிரும், சிக்கன் அவ்வளோ டேஸ்ட் கிடைக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம திரிச்சு வச்சுருக்க அந்த கரம் மசாலா பொடி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போவும் மறுபடியும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மூடி போட்டு ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் போல் அப்படி விட்டுறணும். பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி சுண்டி வரணும். சிக்கன் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் 1/2லேருந்து 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு நல்லாவே சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லாவே சிக்கன் கிரேவி திக்கானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு ஜீரகம் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருங்க. லாஸ்ட் டைம் ஸ்டேஜாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மலையில தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் கிரேவி மனம் வீடே மணக்கும், ஆளே தூக்கும். கண்டிப்பாக அந்த மெத்தடில் சிக்கன் கிரேவி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.